ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் 2024-25 ஆண்டுக்கான ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் எந்தமான எக்ஸாம் இருக்க போது எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மத்திய அரசின் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்தில் பல்வேறு வகையான வேக்கன்சி கண்டிப்பாக வந்து அறிவிப்பாங்க. எக்கச்சக்கமான வேலையை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷனும் அதிகமாக வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் அடுத்த வருடத்துக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஜனவரி 5 ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்க போகிறான்னா, கிரேட் சி இருக்குது பாருங்கள், ஸ்டெனோகிராஃபர் லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தா மொத்தமாக பேப்பர் ஒன்று இருக்க போகுது. ஸோ எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது ஏப்ரல் மேலே உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 5 ஜனவரி 2024 அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜேஎஸ்ஏ எல்டிசி கிரேட் லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 12 ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேலே உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. மூணாவதாக எஸ்எஸ்ஏ யூடிசி கிரேட் லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. 19 ஜனவரி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனவரிலே வந்து பார்த்தா கண்டினியூ 3 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட போகிறாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேலே உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதுக்கடுத்து 4வதாக செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஃபேஸ் 12. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 1 வைக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேலே உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டரின் டெல்லி போலீஸ் அன்று சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 15 பிப்ரவரி அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மே ஜூனில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதுக்கடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் குவான்டிடேட்டிவ் சர்வேங்கிறது தான் உங்களுக்கான ஜாப் இருக்க போது. ஸோ 29 பிப்ரவரி அப்போ தான் உங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. மே ஜூனில் எக்ஸாம் இருக்க போது. அதுக்கடுத்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஏப்ரலில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூன் ஜூலையில் எக்ஸாம் இருக்க போது. இதுக்கு நீங்கள் +2 படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மல்டி டாஸ்கிங் இருக்குது பாருங்கள், நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹவால்டர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 7 மே 2024 ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூலை ஆகஸ்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 11 ஜூனில் வந்து பார்த்தா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க போது. செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் 10வது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் கிரேட் டிக்கான எக்ஸாமினேஷன் நடக்க போது. ஜூலை 16 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது. அதுக்கடுத்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. 23 ஜூலை அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் கான்ஸ்டேபிள் ஜிடி வந்து கேட்டிருக்காங்க சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில். அதேமாரி சிஏபிஎஃப், என்ஐஏ, எஸ்எஸ்எஃப் அதுக்கப்புறம் ஜியில் வந்து கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் இருக்க போது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் ஜானில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆனுவல் பிளானில் மீதி இருக்க எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வருஷத்துக்கு மொத்தமாக வந்து 12 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு 15 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தா 4-5 மாதம் இருக்காரத்தில் ஒரு 15 16 நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விட அதிக வேகன்சி எதிர்பார்க்கலாம். எல்லாரையுமே வந்து பார்த்தா ரெடியாக இந்த எக்ஸாமில் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ தமிழ்நாடு அரசு எக்ஸாம் மட்டும் இல்லாமல் மத்திய அரசு எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படித்து அதையும் அட்டன் பண்ண பாருங்கள். அதுவும் வந்து நல்ல வேகன்சி கொடுப்பாங்க. ஈஸியாகவும் நீங்கள் வந்து பார்த்தா நல்ல ஒரு வேலைக்கு வந்து போகலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கும் நிறைய வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.